நேற்று வந்து நான் ஒரு விஷயத்தை ட்ரிகர் ஆகி என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு சும்மா தான். ஆனால் இருந்தாலுமே அந்த ரெண்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியல. நேற்று நைட்டில் இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. சும்மாவே தூக்கம் வராது. அது இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, அது இல்லைனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கும்போது ஆனால் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோன் நோண்டலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம், இல்லை பைக் எடுத்துகிட்டு வெளியே போய் ஊர் சுற்றலாம். இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே அந்த ரெண்டு விஷயம் இல்லாதனால எனக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆப்ஷன் கூட இல்லாம 2 வருஷம் பாலைவனத்துல குடிக்க தண்ணி இல்லாம வெறும் ஆடை மட்டுமே பார்த்துக்கிட்டு மனுஷங்களை பார்க்காம சாப்பாடு இல்லாம வெறும் ஆட்டு பாலை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்தவரோட லைஃபை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோட் லைஃப் இது வந்து படம் கிடையாது, இது வந்து ஒரு உண்மை சம்பவம். கேரளால உண்மை சம்பவங்களை எடுத்து படமா எடுத்து கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி வேர்ல்டு லெவல்ல குளோபல் லெவல்ல சரியான ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ ரோட் லைஃபோட உண்மையான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் நீங்கள் வந்து பார்க்கலாம், நிறைய இடத்துல வந்து ஆடு செம்மறி ஆடு வந்து கூட்டமாக கட்டி ஒரு வேலிக்குள்ள அடைச்சி வச்சு ஆடு மேய்ப்பாங்க. அதே மாதிரி சவுதியில் பாலைவனத்தில் அதாவது கிட்டத்தட்ட 100-200 ஆடுகளை மேய்க்கிறது இவரோட வேலை. இதைத்தான் இனிமேல் நீ வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேலிக்குள்ள நிறைய ஆடு இருக்கு. அந்த ஆடை பார்க்கணும். பாலைவனத்தில் எப்படி ஆடு மேய்க்க முடியும்னா இதுக்கான சாப்பாடு ஃபுட்டு எல்லாமே வேன்ல இருந்து வந்துடும். ஆனால் அதாவது அந்த ஆடு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தால் அந்த ஆடு வந்து ரொம்ப புஷ்டியா, அதாவது கொழுப்பு அதிகமாயிரும். அதனால அதை டெய்லி வாக்கிங் கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக இவரை வந்து வேலைக்கு போட்டிருக்காங்க. இவர் வந்து செம்மையா மாட்டிக்கிட்டோங்கிறது வந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இவர் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றாரு. எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்றாருன்னா, குடிக்க வந்து தண்ணி கிடையாது. எப்பவாச்சும் தான் அந்த தண்ணியும் கிடைக்கும். ஏன்னா பாலைவனத்துல தண்ணி அவங்களே காசு கொடுத்து வாங்குறோம், நாங்களே ஆட்டுக்கே காசு கொடுத்து வாங்குறோம், உனக்கு எப்பறம் தண்ணி கொடுக்க முடியும்னு. குடிக்க இவ்வளவுதான் தண்ணி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி குடிக்கவும் தண்ணி, கழுவுறதுக்குலாம் தண்ணி கிடையாது, மணல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் இப்படின்னு பயங்கரமா போட்டு அவரை டார்ச்சர் பண்றாங்க. சாப்பாடுமே என்னன்னா கேரளால பொறுத்தவரை தெரியும், எந்த மாதிரி அந்த கேரளா சாப்பாடை சாப்பிட்டாலே போதும் நம்ம பாடி வேற லெவல்ல செம்மையா க்ரோத் ஆகும், செம்ம ஆக்டிவா இருக்கும். அந்த அளவுக்கு சாப்பாடை சாப்பிட்டவர் அங்க போயிட்டு கம்மா துண்டு ரொட்டியை கொடுத்துட்டு அந்த ரொட்டியும் அவ்வளோ ஹார்டா இருக்கும். அதை ஆட்டுப்பால்ல பச்சையான பால்ல தான் முக்கி சாப்பிடணும், இதுதான் உன்னோட லைஃப் அப்படின்னு 2 வருஷமா அந்த ரொட்டியும் அந்த பாலையும் குடிச்சிட்டு கிடந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து டெய்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் வந்து ஆக்சுவலா ஒரு முஸ்லீம். ஆனா முஸ்லீமா இருந்தாலுமே அந்த முருகன் நம்மளை காப்பாத்திர மாட்டாரா, அல்லாஹ் காப்பாத்திர மாட்டாரா, ஜீசஸ் காப்பாத்திர மாட்டாரா அப்படின்னு அவர் வேண்டாத ஒரு காடே கிடையாதான். அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாரு. இவரோட உண்மையான கதைகளை இன்னும் நிறைய சொன்னா இன்னும் நிறைய போய்கிட்டு இருக்கும். அதாவது 2 வருஷம் வெறும் ஆடை மட்டுமே பார்த்த அவரு ஆடாவே நான் மாறிட்டேன் ஒரு கேரக்டர்ல, ஆடோட உடல் உறவுலாம் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நாவலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து படத்தில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தப்பான விஷயம். இதுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால படத்துலேயே இதை கொண்டு வந்தா கூட இந்த மாதிரி பார்த்துட்டு இன்னும் 4 பேர் இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. படத்தில் நிறைய நம்மளுக்கே தெரியும் நிறைய விஷயத்த சென்சார் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சார் பண்ணாமல் மொத்த மாதிரி இந்த விஷயத்த தூக்கிட்டு இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. கோட் லைஃபோட உண்மையான சம்பவம் வந்து இதுதான். இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயத்த சென்சார் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார், திரும்ப இங்கே வந்து எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ ஃபாரின் பண்ணவர் திரும்ப இங்கே இருந்து திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வேலைக்கு இருக்காரு. அதே சவுதியில் போய் குப்பல்ற வேலை பார்த்துருக்காரு. ஸோ அந்த குப்பல்ற வேலை தான் எனக்கு வந்து இருக்கிற பெஸ்ட் வேலை அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு கிடந்தவருக்கு இந்த வேலை கிடைச்சது பெருசில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து அவரோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மஜ்மல் பாய்ஸ் இடையில வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கேரளாவில் வந்து இந்த மாதிரி உண்மை சம்பவம் வச்சு நிறையா படம் எடுக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு செம்ம ஹிட்டான படங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் இன்னும் நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பற்றி டிப்ரெஷன் ஆகி 2K கிட்ஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவன் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. நீங்களே எந்த அளவுக்கு நம்ம லைஃப் போனாலுமே திரும்ப அங்கேருந்து நம்ம மேலே கொண்டு வர முடியும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை வச்சு அழிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தேவை, ஹோப். அந்த ஹோப் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பை.